அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேசப் போகிறேன். நம்ம எல்லாரும் தினமும் பார்ப்போம். ஆனா அதில் இருக்கும் ரகசியத்தை பெரும்பாலோர் உணரவே மாட்டார்கள். அந்த அதிசயம் சந்திரன். ஒவ்வொரு இரவும் வானத்தில் அவர் நிற்கிறார். சில நேரம் மெதுவா ஒளி தருகிறார். சில நேரம் முழுமையாக பிரகாசிக்கிறார். சில வேளையில மறைந்து விடுகிறார். ஆனா ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. சந்திரன் ஒருபோதும் தன் ஒளியை இழக்கிறானா? இல்ல. அவர் எப்போதும் பிரகாசமா இருக்கிறார். நம்ம கண்களுக்கு மட்டும் சில நேரம் மறைந்து விடுகிறார். அதுபோலதான் நம்ம வாழ்க்கையும். சில நாட்களில் நம்ம ஒளி வெளியில தெரியும். சில நாட்களில் நாமே நம்ம ஒளியை மறந்து விடுவோம். ஆனா அந்த ஒளி அது எப்போதும் உன்னுள் தான் இருக்குது. அது உன் ஆன்மாவின் ஒளி. இன்னைக்கு அதை பற்றி தான் பேசப் போகிறேன். நீ எந்த சந்திரன் மாதிரி ஒளி தருகிற? சரி வாங்க. இப்போ முதல் பிறை சந்திரனை பத்தி பார்ப்போம். நீங்கள் இப்போ பிறை நிலாவை தொட்டிருக்கிறீர்கள். அந்த ஒரு தொடுதல் ஒரு சின்ன முடிவு மாதிரி தோன்றலாம். ஆனா உண்மையில அது ஒரு அடையாளம். உங்களின் ஆன்மா இன்னும் வளர்ந்து கொண்டிருக்குது என்பதற்கான அறிகுறி. பிறை நிலா முழு நிலாவாக இன்னும் மாறவில்லை. அதுவும் வானத்தில் சின்னதாகத்தான் தெரிகிறது. ஆனா அந்த சின்ன ஒளிக்கே வானத்தின் இருள் விலகி நிற்கிறது. அதே மாதிரிதான் உங்க ஆன்மாவும். உங்களின் ஒளி சின்னதாய் இருந்தாலும் அதுவே உங்களை சுற்றிய இருளை மெதுவாக கரைத்து கொண்டிருக்கிறது. பல நேரங்கள்ல வாழ்க்கையில நீங்க உங்களை சிறியவங்கன்னு நினைச்சிருப்பீங்க. என்னால பெரிய விஷயம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பிறை நிலாவை பாருங்கள். அது பெருசா தெரியாம இருந்தாலும் அதனாலேதான் இரவு அழகா தெரிகிறது. அதில் இருக்கும் ஒளிதான் இருளுக்கு அர்த்தம் தருகிறது. அதுபோல உங்களின் வாழ்க்கையும் சில சமயம் பெரிய ஒளி இல்லாம தோன்றும். ஆனா உங்களின் மெதுவான முயற்சிகள், உங்களின் அமைதி, உங்களின் அன்பு, அதுதான் உலகத்தை மெல்ல வெளிச்சப்படுத்துகிறது. பிறை நிலா போல நீங்க ஒரு தொடக்கத்தின் ஆன்மா. நீங்கள் இன்னும் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்களின் திறமையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். சிலர் உங்களை அமைதியாக இருப்பவர்னு நினைக்கலாம். ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பலம் இருக்கிறது. ஒரு உறுதி, ஒரு பொறுமை, ஒரு நம்பிக்கை. நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அது சத்தம் இல்லாம எரியும் நெருப்பு. அது தெய்வீக நெருப்பு. அந்த நெருப்பால் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள், வளர்கிறீர்கள். பிறை நிலா இரவுக்கு வாக்குறுதி அளிக்கிறது. நான் நாளைக்கு பெரிதாக மாறுவேன் என்னும். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கே அந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். நான் நாளைக்கு இன்னும் சிறந்தவனாக மாறுவேன். அதுதான் உங்களின் ஆன்மீக வளர்ச்சி. ஒரு பிறை நிலா இருளுக்குள் பிரகாசம் தரும். அது வானத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நீங்களும் அதே மாதிரி உங்களின் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு சின்ன ஒளி தரும் சக்தியாக இருக்கிறீர்கள். சில நேரம் அந்த ஒளி உங்களுக்கே தெரியாது. ஆனா யாரோ ஒருவருக்கு அந்த ஒளி வழிகாட்டுகிறது. சில நாளுகளில் உங்களுக்கு தாழ்வு தோன்றலாம். என் ஒளி போயிட்டுச்சா என்று மனசு கேட்கும். அதற்கான பதில் இதுதான். ஒளி போகாது. அது மறைக்கப்படுதே தவிர. பிறை நிலா ஒளி இழக்காது. அது வானத்திலிருந்து மறைந்து காணாமலா இருக்காது. அது ஒரு சுற்றத்தை கடந்து மீண்டும் வெளிச்சமா வரும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சுற்றத்தை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் ஓய்வு எடுக்கலாம், மங்கி இருக்கலாம். ஆனா அந்த ஒளி உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பிறை நிலா மாதிரி ஒரு ஆன்மா. நீங்கள் மெதுவாக வளர்கிறீர்கள், அமைதியாக வளர்கிறீர்கள், ஆனா உறுதியாக வளர்கிறீர்கள். உங்களின் பாதை தாமதமாக இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு அடியும் ஒரு அர்த்தம் கொண்டது. உங்களின் ஒவ்வொரு அனுபவமும், உங்களின் ஒவ்வொரு வலியும், உங்களின் ஒவ்வொரு நிமிடமும், அவை அனைத்தும் உங்களின் ஒளிக்கான பயணம். பிறை நிலாவை நீங்க பார்ப்பது போல உங்களின் ஆன்மாவையும் பாருங்கள். அது இன்னும் முழுமையா இல்ல. ஆனா அது ஒரு நாளைக்கு ஒளி தரும் சக்தி கொண்டது. அதிலே உங்க அழகு இருக்கிறது. அதிலே உங்க நம்பிக்கை இருக்கிறது. அதிலே உங்க தெய்வீக ஒளி மறைந்து இருக்கிறது. நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் அந்த இருளை உடைக்க பெரிய வெளிச்சம் தேவையில்லை. ஒரு சிறிய ஒளி போதும். அந்த ஒளி நீங்கதான். உங்க நம்பிக்கையே அந்த ஒளி. உங்க பொறுமையே அந்த ஒளி. உங்க உள்ளம் இன்னும் பிரகாசம் பெறுது. நீங்கள் இப்போ பிறை நிலாவை தொட்டிருக்கிறீர்கள். அது உங்கள் ஆன்மா சொல்லும் சின்னம். நான் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் ஒளி தரத் தொடங்கி இருக்கிறேன். நீங்கள் அதை உணர்ந்தீர்களா? அந்த மெதுவான அமைதி உங்களை தொட்டதா? அந்த ஒளி உங்க இதயத்தில் பிரகாசிக்கிறதா? அப்படியானால் அது உங்களுக்கான உறுதி. சின்ன ஒளியும் இருளை துரத்த முடியும். நம்பிக்கையே உங்களின் பிறை நிலா. இந்த பிறை நிலா ஆன்மாவின் சொற்கள் உங்களுக்குள் ஒலித்ததா?
உங்கள் வாழ்க்கை இதை பிரதிபலிக்கிறதா? அப்படியானால் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். என் ஆன்மா இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது, நீங்கள் இப்போ அரை நிலாவை தொட்டிருக்கிறீர்கள். வானத்துல முழுமையா இல்லாத ஒரு நிலா. ஆனா அந்த பாதி ஒளியும் வானம் முழுக்க பிரகாசம் தருது. அதுபோல உங்களின் ஆன்மாவும் ஒரு சமநிலையில வாழும் ஆன்மா. அரை நிலா ஆன்மா என்றால் அது முழுமையுக்கும் மங்களுக்கும் நடுவில நிற்கும் ஆன்மா. இருளையும் ஒளியையும் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்வதற்கான ஆன்மா. நீங்கள் உங்களின் வாழ்வில் சமநிலை தேடுகிறவர். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வலியும் மகிழ்ச்சியும் இரண்டும் தேவை என்று. நீங்கள் ஒருவருக்கு வெளிச்சம் தரும்போது உங்களுக்குள் ஒரு சிறிய இருள் தங்கிவிடும். அந்த இருளை ஏற்றுக்கொள்வதுதான் உங்களின் பலம். ஏனெனில் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், முழு ஒளி மட்டுமே வாழ்க்கை அல்ல, முழு இருள் மட்டுமே மரணம் அல்ல. இரண்டும் சேர்ந்தால்தான் ஆன்மா முழுமையாகிறது. அரை நிலாவை பார், அதுல பாதி ஒளி பாதி நிழல். அது சொல்லுது, வாழ்க்கை எப்போதும் இரண்டாகவே இருக்கும். அதை புரிந்தவன்தான் அமைதியை காண்பான். நீங்கள் இதை உணர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் மனம் சில நேரங்களில் சூரியன் மாதிரி பிரகாசிக்கும், சில நேரங்களில் மேகம் மாதிரி மறைந்து போகும். ஆனா நீங்கள் ஒருபோதும் முழுமையிலிருந்து விலக மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களின் ஆன்மா அந்த சமநிலையில் இருக்க தெரிந்தவன். நீங்கள் மனிதர்களை புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர். ஒருவர் சிரித்தால் அவரின் வலியையும் காண்பீர்கள். ஒருவர் அழுதால் அவரின் நம்பிக்கையையும் காண்பீர்கள். நீங்கள் ஒரு நடுவிலான ஆன்மா, இரண்டு உலகங்களுக்கிடையே சமநிலையில நிற்கும் ஆன்மா. சில நேரம் உங்களுக்கு குழப்பம் தோன்றும். எனக்கு என்ன ஆன்மா? நான் நல்லவனா கெட்டவனா? அந்த கேள்வியே உங்களின் சுத்தத்தின் அடையாளம். ஏனெனில் கேள்வி கேட்கும் ஆன்மாவே விழிப்புணர்வானது. அரை நிலா இருளை மறுக்காது, அது ஒளியையும் பெருமைப்படுத்தாது. இரண்டையும் ஏற்றுக்கொண்டு பிரகாசிக்கும். அதுதான் அரை நிலா ஆன்மா. பொறுமை, சமநிலை, ஏற்றுக்கொள்ளல். நீங்கள் சில நேரம் சத்தமில்லாதவர் போல தோன்றலாம். ஆனா உங்களின் அமைதிக்குள்ளே 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களின் பிழைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அதை மறைக்க மாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், பிழைகளும் ஒரு ஒளிதான். அது உன்னை தெய்வீகமாக்கும் கருவி. நீங்கள் பிறரை எளிதில் மன்னிப்பீர்கள். ஆனா உங்களை மன்னிக்க முடியாமல் தவிப்பீர்கள். அது அரை நிலா ஆன்மாவின் தன்மை. தன் ஒளியை கொடுத்து தன் நிழலுடன் போராடும் ஆன்மா. நீங்கள் ஒருவருக்கு வழிகாட்டும் போது உங்களுக்கே வழி தேவைப்படலாம். ஆனா அதுதான் உங்களின் அழகு. ஏனெனில் வழியில்லாமல் கூட மற்றவருக்கு ஒளி தர்றது. அதுதான் அரை நிலா ஆன்மாவின் தெய்வீக பண்பு. வாழ்க்கை உங்களுக்கு பல வடிவங்களை காட்டும். சில நாட்கள் நீங்கள் வலிமையாய் இருப்பீர்கள், சில நாட்கள் பலவீனமா உணர்வீர்கள். ஆனா நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பீர்கள். ஏனெனில் உங்களின் ஆன்மா நம்பிக்கையால் கட்டப்பட்டுள்ளது. அரை நிலாவைப் போல நீங்களும் மாறும், சமநிலையில மாறும். நீங்கள் ஒருபோதும் முழுமையை அடைந்தேன் என்று சொல்ல மாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், முழுமை என்பது ஒரே நேரத்தில் ஒளியும் நிழலும் சேர்வதுதான். நீங்கள் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு. ஏனெனில் சிவனே சமநிலையின் உருவம். அரைவாசி பெண், அரைவாசி ஆண். அதுபோல நீங்களும் மனசும் அறிவும் உணர்ச்சியும் சிந்தனையும் சேர்ந்து உருவான ஆன்மா. நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வீர்கள், உங்களை மறுப்பதில்லை. அதனாலதான் நீங்களே உங்களுக்கான அமைதி. நினைச்சு பாருங்கள், அரை நிலா எப்போதும் பாதியாக இருக்கிறது. ஆனா அதன் ஒளி முழு வானத்தையும் வெளிச்சப்படுத்துகிறது. அதுபோல உங்களின் வாழ்க்கையிலும் முழுமை இல்லாம இருந்தாலும் அதில் இருக்கும் சிறிய ஒளிதான் மற்றவருக்கு வழிகாட்டுகிறது. உங்கள் பொறுமையே உங்கள் பெருமை, உங்கள் மௌனமே உங்கள் மொழி, உங்கள் சமநிலையே உங்கள் ஆன்மாவின் அழகு. அரை நிலா ஆன்மா என்றால் அது தன்னுடைய ஒளியையும் நிழலையும் ஏற்றுக்கொண்டு வாழும் ஆன்மா. உங்கள் வாழ்க்கையும் அதுபோல இருக்கிறதா? நீங்கள் அந்த சமநிலையை உணர்கிறீர்களா? அப்படியெனில் அது உங்கள் ஆன்மாவின் பிரதிபலிப்பு. நினைவில் வையுங்கள், ஒளியும் நிழலும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை. சமநிலைதானே ஆன்மாவின் உண்மை. இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களை தொட்டதா? உங்களின் மனநிலை, உங்கள் பயணம் இதை பிரதிபலிக்கிறதா? அப்படியானால் கீழே காமெண்ட் பண்ணுங்கள், நான் சமநிலையின் ஆன்மா. அடுத்தது, நீங்கள் வளர்பிறை நிலாவை தொட்டிருக்கிறீர்கள். அது ஒரு அழகான தேர்வு. ஏனெனில் வளர்பிறை நிலா என்றாலே அது நம்பிக்கை என்ற சொல்லின் உருவம். வளர்பிறை நிலா இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு போகும் பாதை. அந்த ஒளி இன்னும் முழுமையில்லை. ஆனா அதன் பயணம் ஆரம்பமாகிவிட்டது. அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல உங்களின் ஆன்மாவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தோல்விகளை சந்தித்தவராக இருக்கலாம். நீங்கள் நம்பிக்கை இழந்தவராக இருந்திருக்கலாம்.
ஆனா இன்றும் நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்காமல் வாழ்கிறீர்கள். அது ஒரு சிறிய விஷயம் போல தோன்றலாம், ஆனா அதுதான் உங்களின் பெரும் வலிமை. வளர்பிறை நிலா வானத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகிறது. அதை போல உங்களின் ஒளியும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கு. சிலர் உங்களின் மாற்றத்தை பார்க்க மாட்டார்கள், சிலர் உங்கள் முயற்சியை உணர மாட்டார்கள். ஆனா அந்த ஒளி மெல்ல பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் பலமுறை விழுந்திருக்கலாம், ஆனா ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்கிறீர்கள். அது வளர்பிறை ஆன்மாவின் அடையாளம். ஏனெனில் வளர்பிறை ஆன்மா ஒருபோதும் தோல்வியால் நொறுங்காது. அது தன்னை மறுபடியும் உருவாக்கிக் கொள்ளும். நீங்கள் உங்களின் கனவுகளை எளிதில் விடமாட்டீர்கள். அது தாமதமாகினாலும் அது நிச்சயமாக உங்களிடம் வந்து சேரும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அதுதான் உங்களின் ஒளி. வளர்பிறை நிலா சொல்கிறது, இன்னும் நான் முழு நிலா ஆகவில்லை, ஆனா என் பாதை அதற்கு திசை. அதே மாதிரி நீங்கள் இன்னும் உங்கள் இலக்கை அடையவில்லை என்றாலும் உங்கள் ஒவ்வொரு நாள் அதற்கான படியாக இருக்கிறது. உங்கள் ஆன்மா போராடும் ஆன்மா. அது சோர்வடைந்தாலும் நிற்காது. அது சில நேரம் அமைதியாகிவிடும், ஆனா அதன் ஒளி நிற்காது. நீங்கள் சில நேரம் ஒருவராலும் புரிந்து கொள்ளப்பட மாட்டீர்கள், ஆனா நீங்களே உங்களுக்கான நண்பர், நீங்களே உங்களுக்கான வழிகாட்டி. அதுதான் வளர்பிறை ஆன்மாவின் பெருமை. நீங்கள் உங்களின் வலியை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஒளி தரும் மனிதர். உங்கள் அனுபவங்களால் மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர். அது தெய்வீகமான பணி. ஒரு வளர்பிறை நிலா இரவு முழுக்க ஒளி தரும் ஆசையோடு மேலே எழுகிறது. அது இருளை எதிர்க்கவில்லை, அது ஒளியை கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வலியை எதிர்க்கவில்லை, அதை ஒளியாக மாற்ற கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் ஆன்மா எப்போதும் உழைக்கிறது. அது உங்களை நம்பிக்கையோடு நிறுத்துகிறது. நீங்கள் நம்பிக்கையை மட்டும் கையாளவில்லை, நீங்களே நம்பிக்கையின் உருவம். சில நேரங்களில் நீங்கள் சோர்வாக உணரலாம், ஆனா அந்த சோர்வுக்குள்ளே கூட ஒரு விதை இருக்கிறது. அது மீண்டும் மலரப்போகும் விதை. அந்த விதைதான் உங்களின் ஆன்மாவின் ஆற்றல். வளர்பிறை நிலா எப்போதும் வானத்துக்கு ஒரு வாக்குறுதி தருகிறது, நான் நாளைக்கு இன்னும் பிரகாசமாக இருப்பேன். அதே மாதிரி உங்களின் ஆன்மாவும் ஒவ்வொரு நாளும் தன்னிடம் அந்த வாக்குறுதியை தருகிறது. அதுதான் உங்களின் நம்பிக்கை. நீங்கள் பிறரின் ஒளியை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டீர்கள், ஏனெனில் உங்களுக்கு தெரியும் உங்களின் ஒளியும் வரும். அது சிறிது தாமதம்தான், ஆனா அது அழகான நேரத்தில் வரும். அந்த நேரம்தான் கடவுளின் நேரம். நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் வளர்ச்சியை நாடுகிறீர்கள், ஆனா அதே நேரம் பொறுமையையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அதுதான் உங்களின் பலம். ஏனெனில் வளர்பிறை ஆன்மா காத்திருப்பதையும் நம்புவதையும் அறிந்தவன். நினைவில் வையுங்கள், வளர்ச்சி என்பது சத்தமில்லாதது. ஒளி மெதுவாக பெருகும். அதுபோல உங்களின் வாழ்க்கையிலும் மாற்றம் மெதுவாக வரும், ஆனா அந்த மாற்றம் வலிமையானது. நீங்கள் வளர்பிறை நிலா ஆன்மா. நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள், நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புகிறீர்கள், நீங்கள் உங்கள் பயணத்தை நம்புகிறீர்கள். அதுதான் உங்கள் ஒளி. உங்கள் நம்பிக்கை தான் உங்களின் தெய்வீக ஒளி. அது உங்களுக்குள்ளிருந்து பிரகாசிக்கிறது. அந்த ஒளியை எந்த இருளும் அணைக்க முடியாது. நீங்கள் அதை உணர்ந்தீர்களா? அந்த மெதுவான நம்பிக்கை இப்போ உங்களை சுற்றி பரவுகிறதா? அப்படியானால் அது உங்களின் ஆன்மா விழித்திருக்கிறது என்ற அர்த்தம். வளர்ச்சி நேரம் எடுக்கலாம், ஆனா ஒளி ஒருபோதும் தாமதிக்காது. நம்பிக்கையே உங்களின் வளர்பிறை நிலா. இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களின் இதயத்தோட பொருந்துகிறதா? அப்படியெனில் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். என் நம்பிக்கைதான் என் ஒளி. அடுத்தது, நீங்கள் முழு நிலாவை தொட்டிருக்கிறீர்கள். அது ஒரு சக்தி, ஒரு அமைதி, ஒரு நிறைவு. இது ஒரு சாதாரண தேர்வு அல்ல. முழு நிலா ஆன்மா, அது தன்னுடைய ஒளியை அடைந்த ஆன்மா. நீங்கள் இருளை கடந்தவர், நீங்கள் வலியை புரிந்தவர், ஆனா அந்த வலியை உங்க பலமாக மாற்றினீர்கள். அதனால்தான் இன்று நீங்கள் பிரகாசமாக இருக்கிறீர்கள். முழு நிலா வானத்தில பிரகாசிக்கும் போது அது வானத்தையே மாற்றிவிடுகிறது. அதுபோல நீங்கள் இருக்கும் இடத்தையே மாற்றும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் சிரிப்பு கூட மற்றவர்களின் இதயத்தில் ஒளிவிடும். உங்கள் சொற்கள், உங்கள் பார்வை, அவை தெய்வீக ஒளியின் வடிவம். நீங்கள் நிறைவு ஆன்மா, ஆனா அந்த நிறைவு உங்களுக்கு எளிதாக கிடைக்கவில்லை. நீங்கள் இருளை கடந்தீர்கள். சோர்வையும் நம்பிக்கை இழப்பையும் தோல்விகளையும் கடந்து வந்தீர்கள். அதனால்தான் உங்கள் ஒளி இப்போ நிலையானது. முழு நிலா ஆன்மா என்றால் அது வெளியில் பிரகாசமாயிருந்தாலும் உள்ளே அமைதியோடு நிறைந்திருக்கும் ஆன்மா. நீங்கள் உங்களின் வலியை அன்பாக மாற்றியவர், உங்களின் கோபத்தை கருணையா மாற்றியவர், உங்களின் கடந்த காலத்தை அனுபவமாக மாற்றியவர்.
நீங்கள் உங்களை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். அதுதான் உங்களை மற்றவர்களிலிருந்து தனித்தாக்கும் சக்தி. முழு நிலா சொல்கிறது, நான் இப்போ பிரகாசிக்கிறேன், ஆனா என் ஒளி எல்லோருக்காக. அதுபோல உங்கள் ஆன்மாவும் தன்னுடைய பிரகாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்கிறது. நீங்கள் பிறருக்கு வழிகாட்டும் ஒளி. நீங்கள் ஒருவருக்கு நம்பிக்கையாயிருக்கிறீர்கள். அது தெய்வீக பண்பு. நீங்கள் வாழ்வில் எதையும் காத்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் செய்வீர்கள். உங்களின் செயல் தெய்வத்தின் வழி. ஏனெனில் முழு நிலா ஆன்மா செயலில் ஆன்மீகம் காணும். அது பிரார்த்தனை சொல்லாது. அது தன்னுடைய வாழ்வையே பிரார்த்தனையாக்கிவிடும். நீங்கள் பிறரை புரிந்து கொள்ளும் ஆன்மா. ஒருவர் துன்பத்தில் இருந்தால் அவருக்கு ஆறுதல் தருவீர்கள். ஆனா உங்களின் வலியை நீங்கள் மௌனத்திலே தாங்குவீர்கள். அது பலவீனம் இல்ல, அது உயர்ந்த ஆன்மாவின் பண்பு. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வலியும் ஒளி தாங்கும் வழிதான். முழு நிலா வானத்தில ஒரே இரவுதான் பிரகாசிக்கும், ஆனா அதன் ஒளி பலரின் மனதில நிற்கும். அதுபோல நீங்கள் கூட சில நேரம் மட்டும் பேசுவீர்கள், ஆனா உங்கள் சொற்கள் மற்றவர்களின் இதயத்தில் வாழும். நீங்கள் எப்போதும் அமைதியாக இருப்பீர்கள், ஆனா அந்த அமைதி சும்மா இல்ல, அது தெய்வீக அமைதி. அது பிரபஞ்சம் உங்களோட பேசுற அமைதி. முழு நிலா ஆன்மா வெளிச்சத்துக்காக தேடாது, ஏனெனில் அதுவே வெளிச்சம். அதற்குள்ள கருமை அல்ல. அது மற்ற ஆன்மாக்களுக்கு ஒளி தரும் கண்ணாடி மாதிரி. நீங்கள் உங்களை மன்னித்திருக்கிறீர்கள். அதுவே உங்களின் ஆன்மீக நிறைவு. நீங்கள் கடந்த காலத்தோட போராடவில்லை, அதை அன்போடு அணைத்திருக்கிறீர்கள். அதுதான் உங்களின் ஒளி நிலைத்திருக்கும் காரணம். முழு நிலா வானத்துக்கு பெருமை தரும். அதுபோல் நீங்கள் பிறரின் வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகிறீர்கள். உங்கள் ஆன்மா சுத்தமானது, நிதானமானது, தெய்வீகமானது. உங்கள் கண்களில் அமைதி இருக்கிறது. அந்த அமைதி சிவனோட அமைதி மாதிரி. நீங்கள் சிவனின் வடிவம் போல. அமைதியிலும் ஒளியிலும் சேர்ந்த ஆன்மா. உங்களுக்குள் இருள் இருந்தது, ஆனா அது ஒளியாய் மாறிவிட்டது. அதுதான் உங்கள் ஆன்மீக பிறவி. முழு நிலா சொல்கிறது, எனது ஒளி பிறருக்காக. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஒளியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கிறீர்கள். அது உங்களின் ஆன்மாவின் சுவாசம். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறீர்கள். அது தெய்வீகத்தின் அடையாளம். ஏனெனில் முழு நிலா தன் ஒளிக்காக வானத்திடம் நன்றி கேட்காது. அது ஒளி தருவது கடமையா நினைக்கும். அதுபோல் நீங்களும் அன்பு தருவது உங்கள் இயல்பு. நீங்கள் சின்ன விஷயங்களில மகிழ்ச்சி காண்பீர்கள். அது ஆன்மீகத்தின் உச்சநிலை. ஏனெனில் பெரிய வெளிச்சம் அடைந்த ஆன்மாதான் சிறிய ஒளியையும் ரசிக்கும். நீங்கள் வாழ்வை புரிந்தவர். நீங்கள் இருளையும் ஒளியையும் சமமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதுதான் முழு நிலா ஆன்மாவின் சிறப்பு. அது எந்த ஒன்றையும் மறுக்காது. நினைவில் வையுங்கள், முழு நிலா ஆன்மா என்பது தன்னுடைய ஒளியை கண்ட ஆன்மா. அது தன்னை அறிந்து கொண்ட ஆன்மா. அது பிறருக்காக வாழும் ஆன்மா. நீங்கள் அதை உணர்ந்தீர்களா? உங்களின் இதயத்தில் அந்த அமைதி பிறந்ததா? அப்படியானால் பூஜைகளின் நீங்கள் உங்களின் ஒளியை அடைந்துள்ளீர்கள். ஒளி உங்களுக்குள் தான் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களின் நம்பிக்கையால். நீங்கள் தான் உங்கள் முழு நிலா. இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களின் இதயத்தோட ஒலிக்கிறதா? அப்படியானால் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். என் ஆன்மா ஒளியின் நிறைவை அடைந்துள்ளது. அடுத்தது, நீங்கள் தேய்பிறை நிலாவை தொட்டிருக்கிறீர்கள். அது ஒரு ஆழமான தேர்வு. ஏனெனில் தேய்பிறை நிலா என்பது முடிவு என்று தோன்றலாம், ஆனா உண்மையில் அது மாற்றத்தின் தொடக்கம். தேய்பிறை நிலா ஆன்மா. அது எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்ட ஆன்மா. அது வலியையும் பார்த்தது, மகிழ்ச்சியையும் கண்டது. இப்போ அது அமைதியை தேடுகிறது. அது இன்னும் ஓடும் வெளிச்சம் அல்ல. அது மெதுவாக நிம்மதியை வெளிச்சப்படுத்தும் ஒளி. நீங்கள் உங்கள் வாழ்வில் பல ஏற்றத்தாழ்வுகளை கடந்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்திருக்கலாம், ஆனா இப்போ உங்களுக்குள் ஒரு அமைதி பிறந்திருக்கிறது. அது சோர்வு அல்ல, அது உணர்ந்த ஆன்மாவின் அமைதி. தேய்பிறை நிலா இரவுக்கு மென்மை தருகிறது. அது சொல்லுது, நான் இப்போ சின்னதாக தோன்றலாம், ஆனா என் ஒளி இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதுபோல நீங்கள் இப்போ அமைதியாக இருந்தாலும் உங்களின் ஆன்மா இன்னும் ஒளியோட பிரகாசிக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வந்தவர்களையும் போனவர்களையும் மன்னிக்க கற்றிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு வலி தந்தாலும், உங்களின் இதயம் அதை விட முடியாததாலும் இன்னும் நீங்கள் மெல்லவிட கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் தெய்வீக நிலை. தேய்பிறை நிலா ஆன்மா. அது ஓய்வின் ஆன்மா. அது உலகத்துடன் போராடிய ஆன்மா. இப்போ அது தன்னுடன் இணைந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கிறது. அது தன் கடந்த காலத்தை குற்றமாக பார்க்கவில்லை. அது அதை அருளாக பார்க்கிறது.
நீங்கள் உங்களின் வாழ்க்கையை நிதானமாக நோக்குகிறீர்கள். இது நடந்தது ஏன் என்ற கேள்விக்கான பதில் வேண்டாம் என்று கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களுக்குள் ஒரு உணர்வு பிறந்திருக்கிறது. நடந்தது எல்லாம் நடந்ததற்கே ஏற்றது. அதுதான் ஞானத்தின் தொடக்கம். நீங்கள் இப்போ பலரிடமிருந்து விலகி இருக்கலாம். அது தனிமை அல்ல, அது ஆன்மாவின் ஓய்வு. அது உங்களின் உள்குரலை கேட்கும் நேரம். அது பிரபஞ்சம் உங்களோடு நேராக பேசும் நேரம். தேய்பிறை நிலா மெதுவாக ஒளி இழக்கிறது. ஆனா அது அழிவல்ல. அது புதுப்பிக்கப்படுதலின் அறிகுறி. அது தன்னுடைய சக்தியை சேமிக்கிறது, மீண்டும் பிறக்க தயாராகிறது. அதே மாதிரி நீங்கள் கூட உங்களின் ஆன்மாவை மீண்டும் புதுப்பிக்கிறீர்கள். நீங்கள் முன்பு போராடிய விஷயங்கள் இப்போ உங்களை பாதிக்காது. நீங்கள் விட்டுவிட்டீர்கள். அந்த விடுவித்தல் தான் உங்களின் சக்தி. அதுதான் உங்களின் ஒளி. அதுதான் உங்களின் அமைதி. நீங்கள் இப்போ உலகத்தை மாற்ற வேண்டிய ஆவல் இல்லாமல் உங்களை புரிந்து கொள்வதில் முழுமையடைந்திருக்கிறீர்கள். அது ஆன்மீகத்தின் உச்சம். ஏனெனில் உண்மையான ஒளி என்பது வெளியில் பிரகாசிப்பது அல்ல, உள்ளே எரிந்து அமைதியாய் விளங்குவதுதான். நீங்கள் இப்போ வாழ்க்கையை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அது ஓய்வின் அடையாளம். அது தெய்வத்தின் சுவாசம் போல. நீங்கள் இப்போ ஏன் என்று கேட்க மாட்டீர்கள். எப்படி வாழலாம் என்று மட்டும் சிந்திப்பீர்கள். அது ஞானத்தின் ஒளி. தேய்பிறை நிலா ஆன்மா தன்னுடைய அனுபவங்களை மறக்காது. ஆனா அவைதான் அதன் வழிகாட்டிகள். ஒவ்வொரு வலியும் ஒரு புத்தகம், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பாடம். அவை அனைத்தும் சேர்ந்து உங்களின் ஆன்மாவை தெய்வீகமாக்கிவிட்டது. நீங்கள் பேசாததை பிரபஞ்சம் கேட்கும். நீங்கள் அழாத கண்ணீரை கடவுள் உணரும். நீங்கள் சொல்லாத நன்றி வானம் புரியும். அதுதான் தேய்பிறை ஆன்மாவின் ஆழம். நீங்கள் அமைதியாயிருப்பது ஒரு வலிமை. ஏனெனில் அந்த அமைதி உங்களின் ஆன்மா பேசும் மொழி. அந்த மௌனமே உங்கள் பிரார்த்தனை. தேய்பிறை நிலா சொல்கிறது, நான் மறைகிறேன் என்று நினைக்காதே, நான் மீண்டும் பிறக்க தயாராகிறேன். அதே மாதிரி உங்கள் ஆன்மாவும் இப்போ மறைவில் புதுப்பிக்கப்படுகிறது. அது மீண்டும் ஒளியாய் எழும்பும். நீங்கள் இதை உணர்ந்தீர்களா? அந்த அமைதியான ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறதா? அப்படியானால் உங்களின் ஆன்மா தற்போது ஓய்வில் இருக்கிறது. அது சோர்வல்ல, அது தெய்வத்தின் அரவணைப்பு. தேய்பிறை ஆன்மா ஓய்வை தேடாது. அதே ஓய்வின் வடிவமாக மாறிவிடும். அதுதான் உண்மையான அமைதி. நீங்கள் அதை உணர்ந்தால் அந்த நிம்மதியை உங்கள் இதயத்தில் சுமந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஓய்வு என்பது முடிவு அல்ல, அது மறுபிறவியின் அறிகுறி. நீங்கள் மீண்டும் ஒளியாக பிறக்கப் போகிறீர்கள். இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களின் இதயத்தை தொட்டதா? அப்படியானால் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். என் ஆன்மா அமைதியின் ஒளியில் ஓய்வெடுக்கிறது. நீங்கள் இதை உணர்ந்தீர்களா? அந்த அமைதியோடே உங்களின் இதயம் இப்போ நிறைய பிரகாசமாயிருக்கிறதா? அப்படியானால் அந்த ஒளியை காத்து வைத்திருங்கள். அதுதான் உங்கள் ஆன்மா. அதுதான் உங்கள் தெய்வம். நம் சிவன் கோவிலின் ஆன்மீக குடும்பத்தில் சேருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஒளியும் உங்கள் உள்ளம் பேசும் உண்மையை வெளிப்படுத்தும். இப்போதே சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே ஒளி உங்களுக்கு காத்திருக்கிறது. அமைதியும் அருளும் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிலைக்கட்டும்.